உங்ககிட்ட இருக்கிற எதையுமே நீங்கள் எடுத்து பயன்படுத்தி அதை பிறருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் அதை உபயோகிக்கும் போது நான் சொல்றேன் அது பெரிய அறுவடையாக மாற ஆரம்பிக்கும். அங்க பாருங்க, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். The people curse him who holds back grain when the public needs it. மக்களுக்கு தேவையான ஒன்று உங்ககிட்ட இருக்கு, ஆனா நீங்க அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க. அப்புறம் எப்படி? அப்போ ரிலீஸ் பண்ண 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 என்ன ஆகுது? அது பெருகுது. அப்போ கட்டி வைக்கிறவனை ஹோல் என்ன வருது? The people curse him who hold back grain. அங்க பாருங்க, when the public need it, மக்களுக்கு தேவையான ஒன்றை ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது அங்க நன்மைகள் அப்படியே இருக்குது. But a blessing from God and man, it's upon the head of him who sell it, who release it. யார் செல் பண்றா? ஆமென். யார் ரிலீஸ் பண்றா? யார் தங்களிடத்தில் இருக்கிறதை விடுவிக்கிறார்களோ அவர்கள் தலையிலே ஆசீர்வாதம் தங்குகிறது. அடுத்த வசனம் போடுங்கம்மா. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். The generous man is a source of blessing and shall be prosperous and enriched, and he who watered will himself be watered, reaping the generosity he has sown. என்ன வருது பாருங்க, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நான் தான் அடிக்கடி சொல்றேன், பணம் அப்படின்னா, பணம்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பணம்னா என்னங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் பணம். உங்களிடத்திலிருந்து இன்னொருவருக்கு எவ்வளவு நன்மை போய் சென்றடைகிறது, ஆசீர்வாதம் சென்றடைகிறது, பயன் எந்த அளவுக்கு சென்றடைகிறது, அதுதான் பணம். இன்னும் சொல்ல போனா பயன்தான் பணம்.